ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும், தனுசு ராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமது சேனல் தனித்தனி ராசி பலன்களுக்கும் தனித்தனி சேனலாக நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். இதில் துலாம், கன்னி, மீனம் போன்ற ராசி பலன்களுக்கான சேனல்கள் இப்போது தற்காலிகமாக தடை பண்ணியிருக்கிறாங்க. அதை நம்ம கிளியர் பண்ணியிருக்கிறோம். நம்ம அதை அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அது வரைக்கும் நமது வீடியோக்களை நீங்கள் ஒரு புதிய சேனலான பேக்கப் சேனலான ஜெயசூர்யா ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாம். அதனுடைய லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ராசி பலன்களை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக அந்த சேனலுடைய லிங்க் ஐ பட்டனில் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாம். நண்பர்களே, மற்ற சேனலை நிறுத்தி வச்சிருக்கிற மாதிரி நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலையும் நிறுத்தி வைக்க வாய்ப்பு இருக்குங்க. அதனால் நம்ம அதை அப்பீல் பண்ணி ரெக்கவர் பண்ண முடியும். இருந்தாலும் நீங்கள் அந்த பேக்கப் சேனல் ஜெயசூர்யா சேனலில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா நமது ராசி பலன்களை தினசரி நீங்கள் விடாமல் பார்க்க முடியுங்க. ஸோ அனைவருமே ஜெயசூர்யா ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துருக்குறேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஐ பட்டன்லையும் நான் கொடுக்குறேன். வாங்க இப்போது நமது தனுசு ராசி அன்பர்களுக்கான செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இன்றைய தினம் ஜூலை மாதம் 2ஆம் தேதி 2024 வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆணி மாதம் 18ஆம் நாள். இன்றைய தினம் கிருத்திகை விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் விரதம் இருக்கலாம். அதே போல ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதற்கும் இன்றைய தினம் உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க. முருகப்பெருமான் வழிபாடு கிருத்திகை விரதம் இருப்பவர்கள் செய்யலாம். இன்னைக்கு ஒரு நாள் விரதம் இருந்தீங்கன்னா நமக்கு இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்றைய தினம் நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்துள்ளாருங்க. மேலும் 5ஆம் இடத்துல 5 குடையவன் வலுவாக ஆட்சி பலம் பெற்றுள்ள நல்ல சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. 3ஆம் இடத்துல சனி பகவானும் 4ஆம் இடத்துல ராகுவும் இருக்கிறார்கள். 6ஆம் இடத்துல குருச்சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. 7ஆம் இடத்துல சுக்கிரன் மற்றும் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நம்ம தனுசு ராசி நண்பர்களுக்கு மிகச்சிறந்த வளர்ச்சிகள் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுது நண்பர்களே. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் உங்களுடைய தொழில் வளர்ச்சி மிகச்சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸ் கூடக்கூடிய ஒரு நாளுங்க. நீங்கள் உங்களது வாய்ப்புகள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளணுங்க. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி கொண்டீங்கன்னா வேற லெவலில் நீங்கள் உயர்வை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் இன்றைய தினம் அலுவலக பணிகளை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த சில சலுகைகள் சேரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. உங்கள் குழந்தைகள் சிறப்பாக இருப்பாங்க. உங்கள் குடும்பம் அமைதியாக இருக்கும். சண்டை சச்சரவுகள் இல்லாத அமைதியான குடும்ப வாழ்க்கை இன்றைய தினம் காத்திருக்குங்க. தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் நல்ல வளர்ச்சி தொழிலில் கிடைக்குங்க. நீங்கள் தொழில் ரீதியான புதிய விஷயங்கள் நிறைய இன்னைக்கு ட்ரை பண்ணலாம். அது எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு வலுவாக இருக்கு நண்பர்களே. உங்கள் தொழிலை பெருசாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக இன்னைக்கு நிறையவே செய்யலாங்க. உங்களுக்கு அது சிறப்பாக கை கொடுக்கும். இன்றைய தினம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நாளுங்க. மேலும் இன்றைய தினம் மிக முக்கியமாக எதிர்பாராத சில பண வரவுகள் உங்களுக்கு சேரும். அதனால உங்களுடைய நிதி நிலைமை உயரக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கிறது நண்பர்களே. இன்றைய தினம் அன்பு பாசம் எல்லாம் பெருகக்கூடிய ஒரு நாளுங்க. உங்களுக்கு குடும்பம் மட்டுமல்ல, நெருக்கமான நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய அன்பு இன்றைய தினம் கிடைக்கும். எனவே சந்தோஷமாக இருப்பீங்க. உங்கள் செயல்பாடுகளை இதுவரைக்கும் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாத்தையுமே கடந்து வெற்றிகளை நீங்கள் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. அதனால் உத்தியோக பணிகளை சிறப்பாக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் வலுவாக இருக்கிறது. இன்றைய தினம் உத்தியோகத்தில் மட்டுமல்ல, வியாபாரத்திலும் நல்ல ஒத்துழைப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமையுங்க. வியாபாரிகளுக்கு கீழே பணிபுரியக்கூடிய பணியாளர்களுடைய ஆதரவு இன்னைக்கு சிறப்பாக அமையும். அலுவலக பணியாளர்களுடைய நண்பர்கள் உயரதிகாரிகளின் வழியில் சில சூட்சமங்கள் முக்கியமான சில விஷயங்கள் கற்றுக்குவீங்க. ஸோ உயரதிகாரிகள்கிட்ட எப்படி பழகணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு வலுவாக இருக்குங்க. பயணங்களுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறதுனால திடீர் பயணங்கள் ஏற்படலாம். அதை நீங்கள் தவிர்க்க வேண்டாம். ஏன்னா திடீர் பயணங்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு வலுவாக இருக்கிறது நண்பர்களே. மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இன்றைய தினம் உங்களுடைய தன்னம்பிக்கை பெறுவீங்க. நீங்கள் உங்களுடைய வேலையில் ஒரு அட்டவணை போட்டு எந்த நேரத்தில் எதை செய்யணுங்கிற ஒரு ஷெட்யூலை உருவாக்கி கொள்ளுங்கள். அப்போதான் இன்றைய தினம் உங்களால் அதிக நேரத்தை ரிலாக்ஸேஷனுக்காக நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் நண்பர்களே. பழைய முதலீடு ஏதாவது செய்திருந்தீங்கன்னா அதுலேருந்து நல்ல வருமானம் வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. மற்றவங்களிடம் மதிப்பை உயர்த்தக்கூடிய வகையில் உங்கள் திறமைக்குண்டான வெகுமதிகள் கண்டிப்பாக கிடைக்கும். எனவே உங்கள் திறமைகள் வெளிப்படுத்துவதற்கான சூழல் எதுவாக இருந்தாலும் அதை மிஸ் பண்ணாமல் கரெக்டாக யூஸ்ஃபுல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே.
பணிபுரியக்கூடிய இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு வந்தாலும் அது எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக சமாளிக்க முடியுங்க. உங்களுடைய ஆளுமை திறன் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. நீங்கள் வந்து தனிமையில் நேரத்தை செலவிடணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. ஆனால் இன்னைக்கு உங்களால் வந்து ஓய்வு நேரத்தை உருவாக்கி கொள்ள முடியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் தனிமை நேரத்தை உருவாக்கி கொள்ளலாம். இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறந்த காதலரிடம் சில முக்கியமான கமெண்ட் இன்னைக்கு வருங்க. உங்கள் காதலர் வந்து சில விஷயங்களை உங்ககிட்ட வந்து நாசுக்காக பேசுவார். அது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். உங்களை பற்றிய சில வதந்திகளை வந்து மற்றவங்க சொல்லக்கூடிய வதந்திகளை வந்து உங்கள் காதலை நம்பிட்டு சில தவறான கமெண்ட் உங்ககிட்ட சொல்லுவாருங்க. அதனால அவங்க உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இன்னைக்கு ரொம்ப முக்கியம். காதல் வாழ்க்கையில் பொறுமை நிதானம் கண்டிப்பாக தேவைங்க. உங்கள் காதலர் பேசுகிறாரு அப்படின்றதுக்காக நீங்கள் காதல் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் எந்த ஒரு செயல்பாடுகளும் பேச்சுக்களும் திரும்ப பேசிடக்கூடாதுங்க. கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கிய நண்பர்களே. நீங்கள் வந்து காதல் வாழ்க்கையை தடைகள் இல்லாத எல்லைகள் இல்லாத நல்ல ஒரு உணர்வை நீங்கள் இன்று தினம் பெறுவதற்கு நீங்கள் கண்டிப்பாக பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கிய நண்பர்களே. உணர்ச்சி வசப்படக்கூடாது. காதல் வாழ்க்கையில் நிதானம் இன்று தினம் கண்டிப்பாக தேவைங்க. இன்றைய தினம் திருமணமானவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியம் காரணமாக சின்ன சின்ன மன வருத்தங்கள் இன்னைக்கு ஏற்படலாம். இருந்தாலும் உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணைக்கு தேவையான உதவிகளை செய்து தர உங்களால் முடியும். ஸோ தாராளமாக உங்கள் வாழ்க்கை துணைக்கு நீங்கள் உதவி செய்து ஒரு ஆதரவாக இருக்க முயற்சியில் மேற்கொள்ளுங்கள். எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி ஏற்கனவே உடம்பு சரியில்லாத உங்கள் வாழ்க்கை துணைக்கு நீங்கள் மேலும் வந்து தொந்தரவு கொடுக்கக்கூடாதுங்கிறத மறந்துடக்கூடாதுங்க நண்பர்களே. அவருக்கு முடிந்த அளவுக்கு ஆதரவாக இருக்கிறது நல்லது. மற்றபடி இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு நாளுங்க, மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். நண்பர்களே, நம்ம தனுசு டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா தான், கூட இந்த பெல் பட்டனை ஆல் பட்டன் அழுத்திட்டீங்கன்னா தான் புதிய நோட்டிஃபிகேஷன்கள் உங்களுக்கு தினசரி மொபைல் மூலமாக உங்களுக்கு வந்து கிடைக்க பெறுவீங்க. அதனால் நம்ம ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். இன்றைய தினம் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் லைட் கிரீன் கலர் நீங்கள் பயன்படுத்துங்க. மேலும் நம்பர் 6 வந்து இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நம்ம தனுசு ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் எதிர்பாராத சில வரவுகள் உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திடீர்னு உங்கள் வீட்டுக்கு வருகை தருவாங்க. அதனால சந்தோஷமான நல்ல தருணங்கள் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க. அற்புதமான ஒரு நாள். பண வரவுகள் வரக்கூடிய இந்த வேலையை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பூராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு நீங்கள் வியாபாரிகளாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு வேலையாட்களின் ஒத்துழைப்பு வந்து கண்டிப்பாக சாதகமாக அமையும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸான வேலையாட்கள்லாம் உங்களுக்கு நல்ல ஆதரவு தரதுனால உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்கு நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் உத்தியோக பணியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் உயரதிகாரிகள் வழியில் சில முக்கியமான டெக்னிக்லாம் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். யாரெல்லாம் உத்திராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ திடீர் பயணங்களை ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அன்பு பாசம் எல்லாம் பெருகக்கூடிய அமைதியான ஒரு நாள் இன்றைய தினம். எனவே சந்தோஷம் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்குங்க. ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. நன்றி நண்பர்களே. நமது இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு வேலை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் உங்கள் பொன்னான கருத்துக்களை தாராளமாக எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. ஏற்கனவே சொன்ன மாதிரி நமது இந்த தனுசு டுடே ராசி பலன் சேனல் கொஞ்ச காலத்துக்கு தடைபடக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அதனால பேக்கப் சேனலான ஜெயசூர்யா சேனல் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நமது ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் டான்ஸ் நீங்கள் பார்க்குறதுக்கு நல்ல வாய்ப்பு உருவாகும். டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துருக்குறேன். மேலே ஐ பட்டன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. அதில் 12 ராசிகளுக்கு உண்டான பொதுவான ராசி பலன்கள் எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். மீண்டும் நாளை தின புதன்கிழமை ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே திஸ் டே.